ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்து பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசப்பட்ட டாபிக் என்னென்னு பார்க்குறேன். திமுகவில் மாநிலங்கள் உறுப்பினர்களுக்கான வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக ராஜ்யசபாவுடைய மாநிலங்கள் உறுப்பினர்களில் திமுக சார்பில் 4 பேரை சூஸ் பண்ண முடியும், அதிமுக சார்பில் 2 பேரை பண்ண முடியும். ஸோ அதுபடி பார்த்தோன்னா திமுக சார்பில் பார்த்தோன்னா வைகோவுக்கு இந்த வாட்டி இடம் கொடுக்கப்படலை, வில்சனுக்கு மறுபடியும் இடம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிவலிங்கம்னு ஒருத்தர், அதுக்கப்புறம் சல்மா என்கிற ரேக்கையான்ற ஒரு கவிஞர். இந்த 3 பேருமே வில்சன் ஒரு லாயராக பார்த்துருப்போம். இந்த சல்மான்றவங்க ஒரு தமிழ் கவிஞர். ஸோ இவங்க 3, சிவலிங்கம் இவர் திமுகவோட உறுப்பினர். ஸோ இவங்க 3 பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. வில்சன் மிகப்பெரிய ஒரு லாயராக இருந்தார். பல தமிழ்நாட்டில் 10 மசோதாக்களுக்கு எதனால் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிச்சு கொடுத்தவர். அதனால் அவர் வில்சனுக்கு மறுபடியும் மாநிலங்களவை உறுப்பினருக்கான பதவி கொடுத்துருக்காங்க 3. அதுக்கப்புறம் திமுகவில் 4, அதில் ஒரு கமலஹாசன் பேசின மக்கள் நீதிமை கமலஹாசனுக்கு ஒரு மாநிலங்களவை பதவி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் கமலஹாசன் தான் தேர்வு செய்யப்பட்டுட்டார். ஒரு கட்சி பொதுக்குழு செயற்குழு தீர்மானம் சொல்லிட்டாங்க. கமலஹாசன் மாநிலங்களவை உறுப்பினருக்கு தேர்வு செய்யப்படுகிறார். இது உண்மை. அதிமுக சார்பில் யாருக்கும் தெரியல. அன்புமணி ராமதாஸ் கொடுப்பாங்களா, இல்லைனா கேப்டன் தேமுதிக ஆல்ரெடி சொல்லாமல் தேமுதிக கொடுப்பாங்கன்னு சரியாக தெரியல. ஸோ இன்னும் சொல்கிறாங்க பாஜக கூட ஒரு தலைவருக்கு கொடுக்கப்படலாம், தமிழிசையாக கூட கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஸோ மாநிலங்களவை உறுப்பினர் அதிமுகவில் யாரும் நமக்கு தெரிஞ்சு போச்சு. கமலஹாசன் மக்கள் நீதி மையத்தில் போய் கொடுக்க போகிறாங்க சொல்லிட்டாங்க. அதுபடி அங்கே மக்கள் நீதி மையம் தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்க. மாநிலங்களவை உறுப்பினர் ஆக போகிறார் நம்ம கமலஹாசன். ஸோ இப்போ அதிமுகவில் தான் இதுக்குண்டான புகைச்சல் அதிகமாக இருக்குது. பாஜக கொடுப்பாங்களா, இல்லைனா தேமுதிக கொடுப்பாங்களா, அதிமுக அவங்களே போவாங்களான்றதை நம்ம பொறுமையாக பார்த்து தான் ஆகணும்னு சொல்லி என்னுடைய வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களிடம் கிடைப்பது முத்து பிரகாஷ். பாய் பாய்.